வணக்கம் எனது நெஞ்சங்களே, மீண்டும் உங்கள் சதீஷ். இன்னைக்கு சிங்கப்பூரில் நடைபெறும் மிகப்பெரிய பண்டிகை ஒன்றான சைனீஸ் நியூ இயர் பற்றி பார்க்கலாமா? இந்த ஆண்டு 2026 பார்த்தீங்கன்னா ஹார்சியன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா வெற்றி, வேகம், சக்தி. இது வருஷம் மாறிட்டே இருக்கும். இதை பார்த்தீங்களா, லைன் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் பேலன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க, ஃப்ரண்ட்டில் ஒரு ஆள், பேக்கில் ஒரு ஆள். 2 பேருமே ஒரே மாதிரி பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். எவ்வளோ பாருங்க, தாவி தாவி போகிறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த டான்ஸ் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட தீய சக்திலாம் நம்மளை விட்டு தள்ளி இருக்கிறதுக்காகவும், வீட்டிற்கு செழிப்பு மற்றும் நல்ல குட்லக் கிடைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பாரம்பரிய நடனம். இது ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. சிங்கப்பூரில் சைனீஸ் எல்லாருமே இது கொண்டாடிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம சைனீஸ் நியூ இயருக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங், இது மெரினா பே சாண்ட்ஸ் ஹோட்டல்னு சொல்லுவாங்க. இது ஆசியாவிலே மிகப்பெரிய ஹோட்டல். அது பக்கத்தில் ஒரு மால் மூலியமாக தான் அந்த ரூஃப் டாப்பில் நடந்து போயிட்டு இருக்கோம். அந்த பாருங்க, ஷிப்லிங் கீழே பார்த்தீங்கன்னா ஹார்ஸை போட்டிருக்காங்க. இந்த ஆண்டு ஹார்ஸ் ஏர்னால இதை பார்த்துட்டே போகலாம். நம்ம அங்கே பார்க்க தான் போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர் ஹாங்போ ஃபெஸ்டிவல் பண்ணிட்டு இருக்காங்க. மெரினா பே சாண்ட்ஸு, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன் பை த வேன்னு சொல்லுவாங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக ட்ரீஸ். அது பார்த்தீங்களா, அங்கே தெரியுதுங்களா, அந்த இடத்துல தான் போக போகிறோம். நம்ம அந்த வழியாக நடந்து போயிட்டு இருக்கோம். பின்னாடியே வாங்க, கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். லைட்டிங்ஸ்லாம் ரொம்ப செமையாக இருக்கும். உள்ள ஒரு திருவிழா மாதிரி நடந்துட்டு இருக்கோம். அது வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. உள்ளே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்களா, வந்தாச்சு. இதாங்க அது சைனீஸ் நியூ இயருக்கு முக்கியமான ரிவர் ஹாங்போ ஃபெஸ்டிவல். இது அந்த ஏரியாவுக்கு என்ட்ரன்ஸ்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 1986 ஆரம்பித்தாங்க. ஸோ இதோட 40 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அதுக்கு ஒரு சிறப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 40 இயர்ஸ்க்குள்ளே நடந்ததெல்லாம் காட்டுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரெட் கலரில் தான் இருக்கும். ரெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான அம்சமாக நினைப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ரிவர் ஹாங்போ எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா, பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் குடும்ப உள்ள ஒன்றாக இணைக்கிறதுக்காக கொண்டாடுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 40 இயர்ஸ் முடிஞ்ச நல்லா ஒரு வருஷம் என்ன நடந்துச்சுன்னு காட்டுவாங்க. இப்போ ட்ராகன் பார்க்கலாம், ஸ்னேக் பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு வருஷம் ஒன்று நடந்திருக்கும். இந்த வருஷம் ஹார்ஸ் ஏர் மாதிரி. இப்போ உள்ளே போகலாமா? வாங்க, உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே 40 இயர்ஸ்க்கு என்ன நடந்துச்சு, எப்படி பண்ணாங்க, அந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதோட இன்னும் சிறப்பாக பார்க்கலாம். நீங்கள் உள்ளே போயிட்டே இருப்போம். ஸோ இந்த டெக்கரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு மெமரி வால் ஒன்று. ஸோ உங்களுக்கு அது பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு கிஃப்ட் ஒன்று தருவாங்க, ரெட் பேக்கெட் சொல்லுவாங்க. அதுக்காக மெயினாக பண்ணுறது. இது லக்கி சாம். இந்த லக்கி சாமில் நீங்கள் எழுதி வச்சு நடக்கும். நாங்களும் எழுதி வச்சோம். ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நடக்கும், நம்புகிறோம். வாங்க உள்ளே போயிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. பார்த்தீங்களா, டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஃபுல்லாக ரெட்டே பார்க்கலாம். சில லைட் எல்லோ கூட இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. ஃப்ரீ என்ட்ரி தான் அது. பார்த்தீங்களா, சான்ஸே இல்லை. மொத்தம் 3 என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷோ நடக்கும். ஆக்சுவலாகவே இந்த ஷோ ஒரு லேட்டாக தான் ஆரம்பிக்குது. ஸோ நாங்கள் முன்னே வந்துட்டோம். வானவேடிக்கை பார்த்தீங்களா, வானவேடிக்கை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இங்கே. ஸோ இயல்பாகவே பார்த்தீங்கன்னா இங்கே வெடி வெடிக்கிறத தடை பண்ணியிருப்பாங்க. பெரிய பெரிய வெடிக்கலாம். இதுமாதிரி ஃபங்க்ஷன்லாம் நம்ம பார்க்க முடியும் சிங்கப்பூரில். அதனால நிறைய பேர் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த சைனீஸ் நியூ இயர் பார்த்தீங்கன்னா 2 டேஸ் கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம். இன்கேஸ் சாட்டர்டே சண்டே வந்தால் கூட, சண்டேல இருந்தால் கூட அது ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி மண்டே லீவ் எடுத்துக்கலாம். லிட்டில் இந்தியா ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா சைனா டவுன் போனீங்கன்னா அங்கே சைனீஸில் உங்களுக்காக அவங்க நிறைய டெக்கரேஷன் லைட்டிங்லாம் போட்டு பயங்கரம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கார்னிவல். இது ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிவல் பண்ணுவாங்க. அங்கே பாருங்கள், ஏதோப்பா உள்ள ஒரு ஆள் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கார்னிவல் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஃபேமிலியோட வரணும், கிட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணணும், ஒரு போர் அடிக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எதுக்காக சொன்னேன். ரெட் கலர் எதுக்கு மோஸ்ட்லி இங்கே வச்சிருப்பாங்கன்னா, இந்த செல்வம், வளம் மற்றும் குட்லக் கிடைக்கிறக்காக தான் ரெட் கலர் சொல்கிறது நம்பப்படுது. ஸோ இது கேம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பொம்மைகள்லாம் மாறும். ஸோ உங்களுக்கு எந்த பொம்மை வேணுமோ அந்த கேமை நீங்கள் ஆடிட்டு அழகாக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். வந்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ இந்த ராட்டினம் பார்க்கலாம். ஸோ அப்படியே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா கார்டன் பை த வே. ஸோ இங்கே இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் திருப்பி போடுறேன். இதுக்கு நிறைய பற்றி பேசலாம் அது. ஸோ மேலே லைட்டிங் சூப்பராக மரத்துக்கு மேலே அழகாக செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது பாருங்கள் மக்களே, ஒரு 360 வியூ காட்டிகிட்டு இருக்கேன். ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அரண்டு போவீங்க. இது ஃபுட் ஸ்ட்ரீட் தான். அது பக்கத்துலேயே ஒன்று நமக்கு பசிஸ்னா சாப்பிட்றதாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேண்டிய ஃபுட்டை நீங்கள் வாங்கிட்டு பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.